நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், துதிக்கு பாத்திரர். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிற இடத்திலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். கர்த்தரை துதிக்க போறோம், ஆராதிக்க போறோம். கடந்த மாதங்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து நம்மை நடத்தி இந்த புதிய மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். ஆமென். ஆராதன் மூலமாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு நாம் திரும்பி போகும்படி நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளை உன் நடுவில் அற்புதங்களை செய்வேன். ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி கர்த்தருடைய பாத்திரமே ஒப்புக் கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை வேளைக்காக துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர்தாமே, எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தடைகளை நீக்குகிற கர்த்தர்தாமே, எங்களுக்கு முன்பாய் கடந்து வந்து எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு தகப்பனே இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலுக்காக எங்களை தாழ்த்துகிறோம். உன்னத நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது ஒரு மன மகிழ்ச்சியின் நாள். பிரைஸ் தி லார்ட். மன மகிழ்ச்சி நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். பாடுகிற பாடலாக இருந்தாலும் ஆமென், நம்முடைய ஜெபம், துதி, ஆராதனை, ஸ்தோத்திர பலிகள், நம்முடைய காணிக்கை, ஆமென், பிரைஸ் தி லார்ட் எல்லாமே ஆமென், பிரைஸ் தி லார்ட் கர்த்தரை மையப்படுத்துறதா இருக்கணும். கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. நேரத்தில் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆசீர்வாதத்தோடு நாம் புறப்பட்டு போகும்படி நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், கிருபை. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய ஆமென் பிரசன்னத்துக்காக ஆமென் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் காத்திருப்பார்கள். ஆமென். தேவ பிரசன்னம் வருமா? ஆமென். அவர்கள் தங்களுடைய கூடாரங்களிலிருந்து புறப்படுறதுக்கு முன்பதாக தேவ பிரசன்னம் இறங்கி வர வரைக்கும் காத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆவியானுடைய இந்த பிரசன்னத்திலிருந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா?
நீரில்லாத வாழ்வெல்லாம் தாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் தாழ்வாகுமா. நீரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, நீரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஒளியின் சுடரும் நீயாவா, ஒளியும் ஓசையும் நீயாவா, ஒளியின் சுடரும் நீயாவா, ஒளியும் ஓசையும் நீயாவா, ஓசையும் தாளமும் நீயாவா, ஒலிக்கும் எண்கலம் நீயாவா, ஓசையும் தாளமும் நீயாவா, ஒலிக்கும் வெண்கலம் நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது அருளும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா, எனது அருளும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். ஆமென். பாடம் போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாம் கொஞ்ச நேரம். ஓ க்ளோரி. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா,
நீயா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வில் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா கொஞ்ச நேரம்? ஓ, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. ஓ ரி பாபா பாபா சியந்தர பலரி பாபா. இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise you, Jesus. Hallelujah. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. Praise you, hallelujah. கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் நமக்கு பாருங்க, வாரத்துல ஒரு நாள் இந்த பெரிய ஒரு கிருபை கிடைக்கிறது. ஹல்லேலூயா, praise the Lord, ஆமென். ரொம்ப பாருங்க மகிழ்ச்சியான ஒரு காரியம். எல்லாரும் வந்துடுறோம், praise the Lord. எல்லாரும் வந்து கூடி கர்த்தரை ஆராதிக்கிறது பெரிய ஒரு blessing. ஹல்லேலூயா, ஆமேன். ஒருவருக்கொருவர் நாம் ஆசீர்வாதமாக இருப்பது, ஆமேன், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பூமியில் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்க, ஆராதிக்க, ஆமேன், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க, தியானிக்க, ஆமேன். பாருங்க, இது ஒரு ஆமேன் பெரிய ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லுவோமா? ஆமென். நல்லவர் ஆமேன். ஆமென். பிரைஸ் காட். தேங்க் யூ. ஹல்லேலூயா. ஏகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். அதான் அழகா வந்து அந்த நாட்களில் நம்ம பொன்னம்மா சன்னியாசினின்னு ஒரு வயதான தாயார் இருந்தாங்க. அவங்க பாடுற பாட்டை தான் நம்ம அடிக்கடி பாடுவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூமியில். பாட்டு பாடும் பொழுது நம்ம என்ன பாடுவோம்னு சொன்னால், மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். பதில் சொல்லுவோமா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆமென். நீங்கள் தான் நீங்கள் போதும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்தால் போதும். ஆமென். நான் மாணிக்கத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே எனக்கு கிடைக்கும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுதான் சத்தியம். ஆமென். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் என்ன பண்ணுங்க, அப்பொழுது வேலையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி பாட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஏகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமாம். ஏகோவா சம்மா என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஏகோவா சம்மா என்னோடு இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும்
மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கி. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரென் உள்ளத்தினில். யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரென் உள்ளத்தினில். பாடுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. பாடுவோம். ஆமென். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கைகளை உயர்த்தி. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமே. நீர் மாத்திரம் போதும். ஆமென். உம்மை இல்லாமல் வேறொன்றும் இல்லை. Glory Lord, hallelujah. ஆமென். ஹல்லேலூயா. Praise you, எல்லா கரங்களை உயர்த்தி. யெகோவா ஈரே, Amen. அந்தயாம் தெய்வம். Hallelujah. Glory, 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 glory. Amen. இந்த நேரம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரிவலபரதனமம் ஸ்ரீயந்தரமலரிபவமமமமம. ஓ glory, லபதரமம் ஸ்ரீயந்தரமம். ஆமென். இனிமையான பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. Thy sweet presence fill us, Lord. Amen. Glory, hallelujah. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம். ஆமென். பாட போறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை உயர்த்தி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாட போறோம். ஹல்லேலூயா. glory, glory, glory. பாட போறோம். ஹல்லேலூயா. தந்தையாம் தெய்வம் இயேசப்பா, யெகோவா ரஃபா, சுகம் தருகிறவரே, யெகோவா ஷம்மா, கூட இருப்பவரே. லாவில் இறங்கி செபிக்கலாம். எல்லார் கண்களை மூடி, சிறு பிள்ளைகள் எல்லார் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் நல்ல ஆவில் நிரம்பி செபிக்கலாமே. கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? கைகளை உயர்த்தி விடுதலையோடு ஆராதிப்போம். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா,
தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானதும் யெகோவா ஷம்மா இருப்பீர் என் தேவையெல்லாம் சந்திப்பீர் யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர் என் தேவையெல்லாம் சந்திப்பீர் பாடுவோம் நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு ஹல்லேலூயா மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு சொல்லுவோமா நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு ஹல்லேலூயா மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா 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 இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் ஹல்லேலூயா கர்த்தரை துதிக்கிறதுக்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் ஹல்லேலூயா நல்லா துதிப்போம் ஆமென் பிரைஸ் தி லார்ட் கர்த்தரை துதிக்க 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 எரிகோ கோட்டையெல்லாம் உடையும் ஹல்லேலூயா தடைகள் நீங்கும் ஆமென் யோர்தான் விலகி போகும் செங்கடல் இரண்டாய் பிளந்து போகும் ஹல்லேலூயா தடைகளை உடைக்கிற துதி ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையுமே பூமியினில் இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையுமே பூமியினில் இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை பூரணழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை ஆமென் நீரே போதும் நீரே வேண்டாம் நண்பரே சொல் மாணிக்கம் தான் வேணும் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் பூரணழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையை நீரே போதும் வேறே வேண்டாம் ஹல்லேலூயா இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் ஓ நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் glory நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஆமென் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஹல்லேலூயா ஆமென் seek ye first the kingdom of God and all these things shall be added unto you hallelujah ஆமென் added unto you எல்லாவற்றையும் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் சுவாசிப்போம் இந்த மாத ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்போம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் நாம் ஜெபிக்க போகிறோம் கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் Praise the Lord. Hallelujah. அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே இந்த நல்ல கிருபையின் கால வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து
எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஆராதனையிலே முக்கியமான ஒரு நேரம் உம்முடைய வசனங்களை தியானிக்கிற நேரம். இந்த நேரத்திலே உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானித்து எங்களை பலப்படுத்தி கொண்டு நாங்கள் புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே தொடர்ந்து எங்கள் மத்தியில் இடைபெற்று கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மீண்டும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். டாக்டர் ஜோயல் கே வேத பகுதியை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் ஹேனா ரோலன்ஸ்கே நல்ல வாக்குத்தத்த செய்தியை கொடுப்பாங்க. ஆமே, நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். வாசிக்க வேண்டியது வேத பகுதி 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரை. 2 நாளாகமம் அதிகாரம் 20 வசனங்கள் 15 முதல் 17 வரை. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கூட சத்தமா அல்லேலூயா. எல்லாம் கரம் உயர்த்தி சொல்லலாம் அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நல்ல நாளுக்காக, நல்ல மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு கூட சேர்த்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு நல்ல பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாள், இது ஒரு புதிய வாரம், மாதத்தினுடைய முதலாவது வாரம். அப்படி தானே? மாதத்தை ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி எத்தனாவது நாள்? 7ஆம் நாள். அப்படி தானே? எல்லாம் சேர்ந்து பதில் சொல்லுங்களேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8 மாதத்தை தேவ கிருபையினால என்ன பண்ணிட்டோம்? முடிச்சிட்டோம். அப்படி தானே? ஒரு நாளை கடந்து செல்கிறதுங்கிறது நம்முடைய கரத்தில் இல்லை. அப்போ 8 மாதங்களை நாம் என்ன பண்ணியிருக்கோம்? தேவ கிருபையினால முடிச்சிருக்கிறோம். அப்படி தானே? ஆமென், அல்லேலூயா. ஆமோதித்து கொண்டு வாருங்கள் என்னோடு சேர்ந்து. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8 மாதத்தை ஆண்டவருடைய கிருபையால் முடிச்சிட்டோம். இந்த 9வது மாதத்திற்குள்ளும் பிரவேசிக்கும்படி தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கிருபை செய்திருக்கிறார். நாம் நிர்மலமாக இருக்கிறது அவருடைய கிருபையை. அதை அழுத்தமாக சொல்லக்கூடாது. அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதத்தை எல்லாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரை நடத்தினதான நம்முடைய தேவன் இனியும் நம்ம என்ன பண்ணுவாங்க? இன்னும் ஆச்சரிய விதமாய் நடத்துவாராக. அல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட சொல்லுவாங்கல்ல, கொஸ்டின் நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? எல்லாம் பரீட்சைலாம் எழுதிருப்போம், எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க அப்படிலாம் சொன்னால், ஒரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சொல்லுங்களேன் கொஞ்சம், ஒரு என்ன கொஸ்டின் வரும், இன்னைக்கு என்னென்னா கொஸ்டின் வரப்போகுது, அப்படி தானே நினச்சிட்டு போவோம். எல்லாம் தெரிஞ்சுட்டு போவோமா? தெரியாது. ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர் முந்தின நாளே கிடச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய சந்தோஷம். கொஸ்டின் பேப்பர் என்ன ஆயிடுச்சு? அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நிறைய செய்திகளெல்லாம் ஆயத்தம் பண்ணினாலும் பாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க? என்ன மெசேஜ்னு அவுட் பண்ணிட்டாங்க. அப்படி தானே பண்ணிட்டாங்களா இல்லையா? என்ன செய்தி சொன்னாங்க?
சொல்லுங்களேன், பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. வாக்குத்தத்த செய்தியை தான் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. மாதத்தினுடைய 1ஆம் நாள் 1ஆம் தேதியில அநேகர் வந்துட்டு நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டோம். அன்றைக்கி ரொம்ப நேரம் இல்லைல்ல, சில நிமிஷங்கள் தான். எல்லாம் தங்கள் வேலைகளுக்கு கடந்து போகிறதுனால துரிதமாக அந்த நாட்கள் நாம் முடித்து விடுகிறோம். ஆனால் இந்த நாளிலும் அந்த வாக்குத்தத்த செய்தியினுடைய வார்த்தைகள், வசனங்களை நாம் தியானிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் நமக்கு என்ன செய்தி தான், வாக்குத்தத்த செய்தி. ஆனால் கர்த்தர் என்ன பேச போகிறார் என்கிறது என்ன பண்ணது நம்ம யாருக்குமே தெரியாது. கர்த்தர் நம்மோடு கூட என்ன பண்ணுவார், இடைபடுவாராக. ஸ்தோத்திரம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியை நம்ம எல்லாம் வாசிக்க கேட்டோம், அப்படிதானே? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். அதனுடைய 15வது வசனத்தை தான் நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையாய் நாம் எடுத்து தியானித்தோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 15வது வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணோம், கடந்த நாளிலும் நம்ம தியானித்தோம். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். நிச்சயமாக எதிர்பார்த்து வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய ஆத்மாவை ஆண்டவர் என்ன பண்ண போகிறாங்க, திருப்திப்படுத்த போகிறாங்க. நமக்கு தேவையான வார்த்தை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக, இடைபடுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தினுடைய அதே காரியத்தை 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே என்றார். ஆமென், அல்லேலூயா. உங்களோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்த்து பாருங்க, ஆண்டவர் 2 வசனத்திலும் இதே காரியத்தை சொல்லப்படுகிறது. கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இது 3000க்கும் மேற்பட்ட பல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதாம். ஆனால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் எப்படி உண்டாம், ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் என்றால் என்ன அர்த்தம், அப்படியே ஆகட்டும். வாக்குத்தத்தம் என்ன வார்த்தையோ அது அப்படியே என்ன பண்ணணும், ஆகணும். அப்போ வாக்குத்தத்த வார்த்தைகள், வசனங்கள் நித்தம் நித்தம் நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது அவைகள் நமக்கு எப்படி காணப்படுகிறதாம், ஆம் என்றும் ஆமேன் என்றும் காணப்படுகிறது. ஆனபடினாலும் வார்த்தைகளை விசுவாசிப்போம், நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட நம்ம வாசித்தோம், வேதத்தில் பார்க்குற பொழுது நிறைய இடத்துல ஆண்டவர் நினச்சிருக்காங்களா, பயப்படாதே பயப்படாதேன்னு. ஒரு கணக்கெடுப்பு சொல்லியிருக்காங்க, 365 இதற்கு மேலாக கூட இருக்கலாம். ஆனால் சொல்லுவாங்க, நாங்கள் பைபிள் காலேஜில் படிக்கும்போது சொன்னாங்க 365 பயப்படாது என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் பைபிள்லேருந்து கண்டுபிடிச்சி கொண்டு வாங்கன்னு எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் நாங்கள், ஸ்தோத்திரம். ஆனால் பயப்படாதே என்று 365 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. சொல்றதுக்கு யார் இருக்கிறா, தேவன் நித்தம் சொல்கிறார், தினம் சொல்லுகிறாராம். ஆண்டவர் நம்மோடு கூட என்ன தெரியுமா சொல்ல, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. எல்லா நேரங்களிலும் முதலாவது நமக்கு வருகிற வார்த்தை என்ன தெரியுமா, நீ பயப்படாத, நீ பயப்படாதே, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை. ஸ்தோத்திரம். நாட்களிலே நம்மை பயமுறுத்துகிறதான ஏராளமான காரியம் இருக்குது, அப்படிதானே? திடீர்னு நம்மளுடைய பெரியவங்களை கேட்டால் பிள்ளைங்களோட என்ன பண்ணுவாங்க, ஃப்யூச்சரை நினச்சா என்ன இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குதுங்க, என்ன நடக்கும்னு தெரியல, பொண்ணுக்கு பையன் கிடைக்கல, பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, எப்படி கிடைக்கும், இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எப்படி இருக்கு, பயமாக இருக்குது. பரிட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்,
இப்போ வரப்போதில் செப்டம்பரில் குவார்ட்டர்லி எக்ஸாமு. எல்லாருக்கும் என்ன பண்ணோம்? செப்டம்பர் ஆரம்பிச்சிட்டாலே திக்குன்னும் என்ன பண்ணியிருக்கோம்? பயமாக இருக்கும். ஸ்தோத்திரம். பலர் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. பல இன்டர்வியூவுக்கு போகிறோம், எப்படியான்னு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடாதா, படித்த படிப்பிற்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை கிடைக்காதா என்கிறதான ஒரு ஆதங்கத்தோடு என்ன பண்ணுறாங்க? போகும்பொழுது அது என்ன நடக்குமோ, என்ன வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, என்ன பண்ணுறாங்க? ஒரு பயம் உண்டாகிறது. அப்படி தானே? ஸ்தோத்திரம். பயம் இல்லாமல் மனுஷன் வாழ முடியறதில்லை. ஸ்தோத்திரம். சில சின்ன கரப்பாம்பூச்சி கூட என்ன பண்ணிடுவாங்க? பயந்துருவாங்க. சின்ன எறும்பு போனால், சின்ன பூச்சியை பார்த்தா கூட சிலர் பயந்து ஓடுகிறவர்கள் உண்டு. ஆனால் வசனம் என்ன சொல்லி தெரியுமா? கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த வார்த்தையை சொல்ல ஒரு மனுஷனால் என்ன பண்ணாது? முடியாது. ஒரு மனுஷன் சொல்லுவாங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க, ஒரு ஆறுதலுக்காக வாயின் வார்த்தையாக சொல்ல முடியுமே தவிர செயலில் அவர்களால் என்ன பண்ண முடியாது? நம்முடைய பயத்தை நீக்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய தேவாதி தேவன், நம்மை சிருஷ்டித்த நம்முடைய சிருஷ்டி கர்த்தா, அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயப்படாதீங்க. போன அன்னைக்கு கூட பார்த்தோம், பயம் வந்துருச்சுன்னா அடுத்த அப்படி என்ன வந்துடும்? கலக்கம் உண்டாகிடும். ஒரு பயம் நமக்குள்ள ஒரு காரியத்தை கொடுத்து உண்டானா இது எப்படி நடக்குமோ, இது என்னவாய் முடியுமோ, ஒருவேளை இதெல்லாம் எப்படி சந்திக்கப்படுமோ, தேவைகள் எப்படி இருக்கிறது, எப்படி நடத்தப்படுமோ, பல காரியங்களை கொடுத்து என்ன பண்ணுறோம்? யோசித்து விடுகிறோம், கவலைப்படுகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவிலே ஒரு முழத்தை கூட்டுவான், குறைப்பான். அதனால் கூட்டுவான்னு தான் சொல்லப்படுகிறது வசனம். என்ன பண்ணுது? ஒருவராலும் என்ன பண்ண முடியாது? சரீரத்தில் கவலைப்படும். ஐயோ எனக்கு இவ்வளோ கவலை. சிலர் சொல்லுவாங்க எனக்கு இவ்வளோ பிரச்சனைங்க, இவ்வளோ போராட்டம். நம்முடைய போராட்டத்திற்கும் நம்முடைய பிரச்சனைக்கும் நம்முடைய தோல்விகளுக்கும் மேலாக நமக்கு ஒன்று, நமக்கு தான் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை. சிலர் சொல்லுவாங்க ஐயோ யோபுவை மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்? ரொம்ப சோதிக்கப்பட்டுட்டேங்க. யோபுவை போல ஒரு மனிதனால் என்ன பண்ண முடியாது? சோதிக்கப்படவும் முடியாது, சோதனைகளை சகித்து கொள்ள முடியாது. ஒரே நாளில் தானே அத்தனை பிள்ளைகளையும் இழக்க கொடுத்தால் எப்படி இருக்கும்? மிக வேதனையான காரியம் இல்லை? சொத்தெல்லாம் இழந்துட்டாரு, அது கூட அவருக்கு ஒரு தைரியம் இருக்கும். என்ன பண்ணிருக்கலாம்? சரி இது போனால் என்ன, நம்ம சம்பாதித்து கொள்ளலாம். 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் சாக கொடுப்பார் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வேதனை என்ன பண்ண முடியாது? சொல்லி ஆற்ற முடியாது. எந்த மனிதனாலும் என்ன பண்ண முடியாது? அந்த மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இழந்தார். அதோடு மாத்திரமல்ல, தன்னுடைய சரீர சுகத்தை இழந்துட்டாரு. சரீரத்தினால போய் உழைத்து சம்பாதித்து கொள்ளலாம் எப்படியானு. ஏன்னா அவர் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் எப்படி இருந்தாராம்? பெரியவராக இருந்தார். பெரிய மனுஷன், பெரிய சம்பாத்தியமுடைய மனுஷன், பணக்காரவர். அவரால் செய்ய முடியும்னு என்ன பண்ணியிருப்பார்? நினைத்திருப்பார். ஆனால் அவருடைய சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. சரீரம் எல்லாம் எப்படி இருந்ததாம்? புண்களினால. ஆமீன். அவர் ஒரு ஓட்டை எடுத்து என்ன பண்ணாராம்? சுரண்டி கொண்டு இருந்தார் என்று சொல்லி. நிலைமையை பார்த்தீங்களா? ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்ததான ஒரு மனுஷன், கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய சோதனை நமக்கு ஏற்பட்டிருக்குமா? நமக்கு உண்டாயிருக்குமா? ஏதோ ஒன்றை நாம் இழந்து விட்டால் கூட, ஏதோ ஒரு பொருளை இழந்து விட்டால் கூட, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு சின்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் கூட நம்மால் என்ன பண்ண முடியவில்லை? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை சகித்து கொள்ள முடியவில்லை. ஸ்தோத்திரம். உடனே ஒரு பயம் வருகிறது. ஓ இப்பவுமே இப்படி ஆயிடுச்சு, இன்னும் எப்படி ஆகுமோ என்று சொல்லி என்ன பண்ணுறோம்? கலங்கி போய் விடுகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, இந்த நாளில் கூட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்கவும் வேண்டாம், நீங்கள் பயப்படவும் வேண்டாம். அணித்தரமாய் ஆண்டவர் சொல்கிறார் நம்மை பார்த்து. யோபுவுக்கு இருந்ததான அந்த சோதனை நடுவிலும் அவர் தன்னுடைய உதடுகளினால் கூட என்ன பண்ணவில்லையாம்? பாவம் செய்யலை. உதடினால் கூட, என்ன ஆண்டவரை உங்களையே நான் நம்பியிருந்தேன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணேன், ஒரு தப்பு செஞ்சுருவாங்களோன்னு என் பிள்ளைங்களெல்லாம் கொண்டு போய் தேவசனத்தில் எப்பொழுதும் நிறுத்தி பலி செலுத்தி பிள்ளைகளுக்காக எப்பொழுதும் மன்றாடி ஒரு மனுஷனாக இருந்தேனே, என் பிள்ளைங்களெல்லாம் எடுத்துட்டீங்க, என் சொத்தெல்லாம் இழந்து போயிட்டேன். ஒருவேளை என் சரீரம் நன்றாக இருக்கிறேன், சரீரமும் என்னாகி வீணாகிவிட்டது. திருமணம் செய்த மனைவி கூட என்ன சொல்லிட்டாங்க? பைத்தியக்காரன் பேசுகிற போல பேசி கொண்டிருக்காய். அவர் மனைவியை சொல்கிறார். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விட இன்னும் ஏன் அந்த உத்தமத்தால் உண்மையாக இருக்க? அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் என்று யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே சொல்கிறார், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்குறார் யோபுவை குறித்து. ஆனால் இந்த யோபு, இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? இன்னும் ஏன் அந்த உத்தமத்தில் நிற்கிற? தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தேவனை தூஷித்து இவ்வளோ நாள் உத்தமமாக இருந்தல்ல, உண்மையாக இருந்தல்ல, ஆண்டவர் இருந்தல்ல, கடவுளே தெய்வமேன்னு சொல்லியிருந்தியே,
உனக்கு கிடைத்ததெல்லாம் என்ன பார்த்தியா? எல்லாவற்றையும் இழந்து விட்டாய். தேவனை தூஷித்து என்ன பண்ணிவிடு? ஜீவனை விடு என்று சொன்னார். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையும் பெற வேண்டாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்ல முடியுமா கர்த்தருடைய பிள்ளைகளை? அவருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? பயமே இல்லை. அவர் போன சொத்தை பற்றி நினைக்கல. பெற்ற பிள்ளைகள் 10 பிள்ளைகள் எவ்வளோ ஆசை வளர்த்துப்பார்ல, 10 பிள்ளைகளையும் என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. அவர் அதை குறித்தும் என்ன பண்ணவில்லை. மனதிற்கு கவலை இருந்தாலும் உதடுகளினால பாவம் செய்யல. ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தை ஒன்றையும் அவர் சொல்லவில்லை என்று சொல்லுகிறது வேதம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமான நாளிலும் நம்ம சொல்லிக்கொள்கிறோம், எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, எனக்கு எவ்வளோ போராட்டம், எனக்கு எவ்வளோ சோதனைகள். ஆமென், என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. ஆனால் நான் நினைக்க வேண்டும், நமக்கு ஒரு பிரச்சனை இப்படி இருக்குதுன்னு சொன்னால், நமக்கு மேலே இதே போல நிலைமையில் இருக்கிற நம்மை காட்டிலும் என்ன பண்ணுறாங்க, அதிகமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்கிறத என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாரும் நமக்கு இருக்கிற பிரச்சனை தான் என்னது நினைப்போம், பெருசு நினைப்போம். ஆனால் நம்மை காட்டிலும் இன்னும் அதிகமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்கிறதை மறந்துடக்கூடாது. அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நினச்சா நம்ம பிரச்சனை என்ன இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த யோசபாத் ராஜாவை குறித்து பார்க்கிற பொழுது மோவாபு புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களுடைய கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர்கள் எல்லாரும் கூட்டம் கூடி அவருக்கு எதிராக புறப்பட்டு வராங்க. அவர்கள் யுத்தத்திற்கு வந்துவிட்டார்கள் என்கிறதான செய்தியை யோசபாத்து கேட்குறாரு. அவருக்கு சொன்ன உடனே அவர் என்ன செய்தாராம்? உடனே பயந்து, 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே, அப்பொழுது யோசபாத் பயந்து, இந்த யோசபாத் ஒரு ராஜா, இந்த ராஜா சொல்லுகிறார், பயந்து போய் என்ன பண்ணுகிறார், கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு பயம் வந்த உடனே என்ன பண்ணினார் தெரியுமா? உடனே என்ன பண்றாரு? தேவனை தேடுகிறதற்கு ஒருமனப்படுகிறார். ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் என்ன சொல்றாரா? உபவாசத்தை கூறுவிக்கிறார். அல்லேலூயா. பயம் வரதான் செய்யும். பயம்லாம் இல்லாமல் ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான சரீரத்தினுடைய இயல்புகள், நியதிகள் இதுவும் ஒன்று தான். ஆனால் பயம் ஏற்படும். சிலர் என்ன சின்ன சத்தம் கேட்டால் கூட திடுக்குன்னு பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட பயம் என்ன பண்ணும்? பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடும். ஆனால் இந்த யோசபாத் ராஜாவை குறித்து பார்க்குற பொழுது அவருக்குள்ளார பயம். தேசத்தை கட்டி காக்கிற ஒரு ராஜாவுக்குள்ளார ஒரு பெரிய பயம் வந்து விட்டது. ஏனென்றால் அவருக்கு விரோதமாக இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் எதிராய் வந்து விட்டார்கள், மிக சமீபமாய் வந்து விட்டார்கள். எப்பொழுது யுத்தம் நடக்குன்னு தெரியாது. திடீரென்று கேட்ட நற்செய்தியை அந்த துர்ச்செய்தியை அவனை கலங்க பண்ணிவிட்டது. உடனே பயந்து விட்டார். பயந்த பொழுது ஒருமுகப்படுகிறார். எதற்காக? தேவனை தேடுகிறதற்கு ஒருமனப்படுறாரு. எல்லாம் வந்துட்டாங்கப்பா, எல்லாரும் கூடுங்க, எல்லாரும் சேருங்க, யுத்த மனுஷர்கள்லாம் கூடுங்க. உடனே நம்ம போய் என்ன பண்ணணும்? போட்டு யுத்தம் பண்ணி வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணல, அவர் ஒருமனப்படலை. தேவனை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். வசனம் சொல்லுங்க. கர்த்தரை தேடுற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்களா? வாழ்வார்கள். வசனத்தின்படியாக நமக்கு தெரியும், நல்ல கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவே படாது. அப்படிதானே? ஒரு நன்மையும் குறைப்படாது. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு நன்மையும் குறைப்படாத சந்தோஷம்தான். அதற்கு முன்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை என்ன பண்ண வேண்டுமாம்? தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டார். அப்பொழுது தான் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. யூதா எங்கே எல்லாரும் உபாசங்க, வாங்க ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபிப்பதினால என்ன ஆகிடும்? இந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய முடிவு உண்டாகிவிடும் என்று சொல்லி அவ்வளோ பெரிய ஏராளமான கூட்டம். அந்த கூட்டத்தை குறித்து பயப்படாத. அதுக்கு தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார். நீங்கள் பயப்படாமல் என்ன பண்ணுங்க? கலங்காமலும் இருங்கள். யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. ஸ்தோத்திரம். பெரிய யுத்தம் தான். பெரிய ஒரு கூட்டத்தினர் வரல. அம்மோரியர், மோவாபியர், அது சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பெரிய திரள் கூட்டமாய் வந்தார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 17ஆம் வசனத்தில், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எதிராக புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை பலவிதமான பயத்தோடும் பலவிதமான கலக்கத்தோடும் எப்படி நடக்குமோ, ஒருவேளை இந்த மாதம் எப்படி நடக்குமோ, இன்னும் வரும் காலங்கள் எப்படி நடக்குமோ, ஒருவேளை என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தில் என்னுடைய ஆவிக்குரிய காரியம் எல்லாவற்றிலும் நான் எப்படி இனிமேல் இருக்க போகிறேன், ஒருவேளை கர்த்தருடைய காரியங்களில் நான் இன்னும் தீவிரித்து செல்வேன், இப்படி பலவிதமான காரியங்களை குறித்து யோசித்து கொண்டு பயந்து கொண்டு பயத்தினாலும் கலக்கத்தினாலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை நோக்கி தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம், உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசேயின் காலத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாரு, வழிநடத்தி கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். கானான் தேசத்தை பார்த்தார். ஆனால் அதற்குள் என்ன பண்ண முடியல, பிரவேசிக்க முடியவில்லை. அவர் என்ன பிஸ்தா என்கிற கொடுமுடியிலே பார்த்து அங்கே அவர் மரித்து போனார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதன் பிறகாக யோசுவன் மோசேயினுடைய முழு பொறுப்பும் யாருடைய தலையின் மேலே விழுந்தது? காலேபில் யோசுவாவின் தலையின் மேல் விழுந்துச்சு. ஸ்தோத்திரம். அந்த யோசுவா என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு பணிவிடைக்காரராக இருந்தார். வேதத்தில் பார்க்குறோம், அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லி. ஒரு பெரிய பொறுப்பில் வரணும், ஒரு பெரிய அதிகாரத்தை வரணும்னு சொன்னால் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் அவனை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அநேகத்தின் மேலே அதிகாரி ஆக்குவாராம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த யோசுவாவை பார்க்கிற பொழுது சாதாரண ஒரு வாலிபன் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வாலிபன் என்ன பண்ணார் தெரியுமா, எப்பொழுதும் ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தாராம். என்ன கூடாரத்தில் இருந்து என்ன பண்ணலை, சும்மா இருக்கலை, பணிவிடை செய்து கொண்டே இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அவர் அந்த நாட்களில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவருக்கு ஒன்றும் ஏம் கிடையாது. இந்த மோசே மரித்த பிறகு நான் தான் போய் என்ன பண்ண போகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த போகிறேன் என்கிறதான ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோளில் எதுவுமே கிடையாது. அந்த நோக்கத்துக்காக அவர் போய் பணிவிடை செய்யவில்லை. அவருக்குள் இருந்ததான அப்படிப்பட்ட ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை கவனிக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாம் ஆசரிப்பு கூடத்தில் நிறைய வேலைகள் இருக்கும். இந்த வேலைகளெல்லாம் சரிக்கு நிறைய லேவியர்கள் இருந்தாலும் இந்த யோசுவா என்ன பண்ணாரா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காது இருந்தான் என்று சொல்லியும் அவன் பணிவிடை செய்து கொண்டு இருந்தான் என்றும் சொல்லியும் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான மனுஷனை ஆண்டவர் எங்கே கொண்டு போய் வைத்தினார் தெரியுமா, 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் இருந்தார்கள். அதற்கு பிறகாக பெண்கள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 20 லட்சம் இல்லாவிட்டால் 25 லட்சம் கூட இருக்கும் என்று சொல்லி கணிக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய திரள் கூட்டத்தை நடத்தி செல்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கியிருந்து பணிவிடை செய்தானே ஒரு மனிதன், அந்த மனிதனை கொண்டு போய் கர்த்தர் அங்கு நிறுத்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோசேயினுடைய இடத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்தார். யோசுவா ரொம்ப கலங்கி போயிட்டார். ஏன் தெரியுமா, ரொம்ப சந்தோஷம்தான் அவருக்கு, சந்தோஷப்படலை அவர். ஏன் தெரியுமா, இத்தனை பெரிய கூட்டத்தை என்ன பண்ண முடியாது, நடத்தி கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்போ கல் எடுப்பாங்கன்னு தெரியாது, எப்போ மண்டையை உடைப்பாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்ததான அந்த மோசேயினுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்து கொண்டு வந்ததான இந்த யோசுவா சொல்லுகிறார், பயப்படுறாரு, ரொம்ப யோசிக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன பண்ணுறதில்லை, எதிர்த்து நிற்பதில்லை. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்கிறார். ஆனால் என்ன செய்யும் தெரியுமா, இந்த வேத மோசேக்கு நான் என்னெல்லாம் கட்டளை கொடுத்தனோ அந்த வேத பிரமாணத்தை எல்லாம், அந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் கை கொள்ளும்படிக்கு நீ கவனமாக இரு என்று சொல்கிறார். அல்லேலூயா. பயப்படாத, கலங்காத, ரொம்ப சந்தோஷம். செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குல்ல, நம்ம என்ன செய்யணுமா, வேத நியாய பிரமாணத்தை என்ன பண்ணணும், கை கொள்ள என்ன பண்ணிடக்கூடாதுன்னே மறந்து விடக்கூடாது என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பொறுப்புகள் கொடுப்பார் தான், ஆனால் கட்டளைகளையும் என்ன பண்ணுவார் ஆண்டவர், கொடுக்கத்தான் செய்வார். கர்த்தர் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் தான். ஆனால் நம்ம ஒரு நாள் கட்டளை, ஒருவேளை பெரிய ஆர்டர், நமக்கு இதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னால் உடனே கலங்கி போய்விடக்கூடாது. நான் எப்பொழுதுமே அந்த வசனத்தை சொல்லுவேன், ஆண்டவர் நமக்கு நம் மேல் வைக்கிறதான காரியங்கள் ஒன்றும் என்ன கிடையாதாம், பாரமானவைகள் அல்ல. அவைகள் எப்படி இருக்குமா, அவருடைய நுகம் மெதுவாக இருக்குமா, அவருடைய நுகம், அவருடைய சுமை லகுவாக இருக்குமா. எப்படி இல்லை, கேட்குறக்க நல்லா இருக்குல்ல, ரொம்ப சுமை எப்படி இருக்கும், மெதுவாக லகுவாக. அப்படி நம்மளால் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை, நம்மளால் சுமக்கக்கூடிய காரியத்தை, நம்மால் இவைகளெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற காரியத்தை மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். ஆனால் அதை கூட நாம் செய்ய என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, தவறி போய் விடுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்தார், நியாய பிரமாணத்தில் ஒன்றைன்னு விடக்கூடாது, எல்லாவற்றையும் நீ என்ன பண்ண வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், நீ கை கொள்ள வேணும். அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யோசுவா 1 அதிகாரம் இந்த வசனம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டு வந்தாங்க, அப்படி தானே? எல்லோரும் உடனே எகிப்துலேருந்து எத்தனை வருஷம் அங்கேருந்து அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? 430 வருஷம் இருந்தாங்க. 430 வருஷம் அந்த எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அங்கேருந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? மோசே என்கிறதான மனிதனை, தேவ மனிதனை அனுப்பி அவங்களெல்லாம் கொண்டு வந்தார். வெளியில் கொண்டு வந்துட்டாங்க, பல பிரச்சனைகளுக்கு நடுவில். அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லை? இதெல்லாம் கொண்டு வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பொண்ணோடும் வெள்ளியோடும் புறப்படுறாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க? அடிமைத்தனத்திலேருந்து வந்துட்டோம், ஃப்ரீயாக ஆயிட்டோம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? நிம்மதியாக புறப்பட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். போய் கொண்டு இருந்தாங்க. சரி, ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க? எல்லாம் கூடாரமெல்லாம் போட்டு இருந்த போது அவர்களுக்கு முன்பாக என்ன இருக்குது? பெரிய செங்கடல் இருக்குது, பெரிய கடல். அந்த கடலை பார்த்தோன்னே சரி வேறு மார்க்கமாக தான் போகணும் போல எல்லாம் வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுது? ஒரு பெரிய இறைச்சலின் சத்தம். திரும்பி பார்த்தா யார் வரா? எல்லாம் சொல்லுங்கள், எல்லாரும் தெரிந்த சம்பவம். பார்வோனும் அவனுடைய சேனைகள் என்ன பண்ணுறாங்க? புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. பெரிய படையாக புறப்பட்டு வராங்க. எப்படி இருக்கும் பாருங்க. நடுவில் இஸ்ரவேல் ஜனங்கள், கொஞ்சம் அப்படி நம்ம இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு பண்ணணும். நடுவில் ஜனங்கள், இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் வந்துட்டுருக்குறாங்க. சரி, கடலுக்குள்ளேயும் போய் குதிக்க முடியாது, இந்த பக்கம் ஓடி போய் தப்பிச்சிடலான்னு சொன்னாலும் எதுக்கு மாதிரி யார் வந்துட்டுருக்கா? பார்வோனினுடைய சேனை புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, பெரிய சேனை. அவனுடைய ரதங்களே எத்தனையோ ரதங்கள் வந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அத்தனை அதிகமாக ஓடி வந்துட்டு இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களா? எப்படி இருக்கும்? துக்கு 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 துக்குன்னு இருதயம் அடிச்சுட்டு இருக்கும்ல. ஐயோ என்ன நடக்க போது தெரியல, ஒழுங்காக என்ன பண்ணியிருக்கலாம்? அங்கேயே இருந்திருக்கலாம். அப்பொழுது தான் இப்போ என்ன செய்கிறாங்க? இதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லைல்ல, அதனால் நான் சொல்கிறேன். யாத்திராகம 14ஆம் அதிகாரத்தை போய் வாசிங்கள், குறிச்சிக்கோங்க. வாசிங்கன்னு சொல்கிறோம். எத்தனை பேர் வாசிச்சிருக்கோம் நம்ம வீட்டில் போய்? இந்த அதிகாரத்தெல்லாம் போய் நான் வாசிங்கன்னு சொன்னால் உடனே போய் வாசிக்கிறோம். நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளும் அதையும் கேட்குற பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுறது? ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் நம்ம எப்படி நம்ம ஆவிக்குரிய காரியங்களை வளர்த்து கொள்வதற்கு என்று சொல்லி யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மனுஷர்களெல்லாம் போய் என்ன பண்ணாங்க? மோசைக்கு விரோதமாக இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் என்ன இல்லை, அங்கே எகிப்து நாட்டில் கல்ற இல்லைன்னு சொல்லிட்டா நீ எங்களை கூட்டிகிட்டு வந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? நாங்கள் அங்கேயே செத்து போயிருப்போமே. அவங்க அடிமைத்தனத்தில் இருந்ததான் கஷ்டப்படலை, நினைக்கல. அவங்க சொன்னாங்க நாங்கள் அங்கேயே என்ன பண்ணியிருப்போம்? செத்து போயிருப்போம். இப்படி வனாந்தரத்தில் கொண்டு வந்து எங்களை சாகடிக்கும்படியாக எங்களை கொண்டு வந்த முதல் பிரச்சனையாக தான் பாருங்கள். எவ்வளோ போராட்டம். ஒரு மனுஷன் அப்போ தான் அவரே மோசே என்ன பண்ணார்? நான் வரமாட்டேன் ஆண்டவரே, நான் திக்குவாய் ஆண்டவரே, மந்தனாவு இந்த ஜனங்களெல்லாம் கூட்டு போக முடியாது. நிறைய என்ன பண்ணுறாரு? ஆண்டவரோடு கூட சாக்குகள் சொல்லி கொண்டிருந்த மனுஷன் ஆண்டவர் என்ன பண்ணார்? நீ வா, உன் வாயோடு இருந்து நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன் சொல்லி கூட்டு வந்து ஆரோனையும் துணைக்கு அனுப்பி எல்லாத்தையும் கூட்டி இவ்வளவுலாம் ஒரு மனுஷனை தேய்ச்சி கொண்டு வந்த பிறகு அத்தனை பெரிய கூட்டமும் சேர்ந்து நின்று ஒரு மனுஷனுக்கு எதிராக நிற்பார்கள் என்று சொன்னால் பயப்பட்டு கலங்க வேண்டியது யார்? மோசே தான். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? பயந்தார்கள். வசனம் அப்படி தான் சொல்லுது. அதில் வசனத்தில் பார்க்கிற பொழுது அவர்கள் பயந்தார்கள் என்று சொல்லி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:10 வசனத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா நிச்சயமாக இந்த பயம் உண்டாகிருக்கும். அந்த பயத்தை பார்த்த பொழுது அப்போ தான் அவங்களாம் வந்து முறையிடுறாங்க. நாங்கள் அங்கேயே வேலை செஞ்சுட்டு அங்கேயே அடிமையாக இருந்துட்டு அப்படியே இருந்திருப்போமே. சில நேரங்களில் நாம் கூட அப்படி நினச்சிடுறோம்ல, நான் கர்த்தருக்குள்ளார வந்துட்டேன், பழைய காரியங்களெல்லாம் விடணும், வேதத்தின் சொல்லுகிறது பழையவைகளெல்லாம் விட்டு விட வேண்டும், எல்லாம் புதிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து நான் எல்லாம் புதிதாக மாறின நிறைய பிரச்சனைகளை நான் என்ன பண்ணுறேன்? சந்திக்கிறேனே. நிறைய பேர், ஒருவேளை என்னுடைய குடும்பத்தினர், ஒருவேளை என் உறவினர்கள், இவர்கள் மூலமாக நான் என்ன பண்ணுறேன்? நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கிறேனே. இப்படியெல்லாம் சொல்லி நினைத்து சிலர் நினைக்கிறாங்க. நம்மள இதை நினைத்து பின்வாங்கி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? கலப்பையின் மேல் கை வைத்தவர்கள் ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் என்ன கிடையாதாம்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரமானபடினால பழசு விட்டு வந்தது போனது அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதான்? நினைக்கக்கூடாதான். ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எனக்கு வைத்திருக்கிறதான பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நான் என்ன பண்ணுறேன்? என் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய எண்ணமெல்லாம் என்ன இருக்கணும்? முன்னாடி இருக்கிறதான
நம்முடைய பந்தய பொருள் தான். அதை நினைத்து தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்க வேண்டுமே தவிர பின்னாடி என்ன பண்ணக்கூடாது, விட்டுட்டு வந்ததெல்லாம் யோசிக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி வந்தெல்லாம் யோசித்து பார்த்தாங்க. ஐயோ, நாங்கள் அங்கே இருந்து நாங்கள் என்ன பண்ணலை, சரியான சாப்பாடு கிடையாது, அடியும் உதையும், பெரிய பட்டணங்களை கட்டினாங்க. பித்தோம் ராமசேஸ் என்று சொல்லப்படுற பெரிய பெரிய பட்டணங்களெல்லாம் கட்டினாங்க. கல்லை கொடுக்கல, செங்கலெல்லாம் சுடணும், செங்கல் சுடுறதுக்கு வைக்கோல் கொடுக்கல. அவர்கள் அதெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து அவங்க செய்யணும். ஆளோட்டிகள் நிமித்தமாய் அவர்கள் படுகிறதான துன்பத்தையும் அவருடைய வேதனையையும் பார்த்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மோசேங்கிறதான ஒரு மனுஷனை அனுப்புறாரு. ஆனால் இப்போ மோசேக்கு விரோதமாகவே இவர்கள் எல்லாம் எழும்புறாங்க. அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், மோசே போய் ஆண்டவர் இருக்கிற, ஆண்டவரே இப்படி இருக்கிறது. கர்த்தர் என்னது மச்சான், நீ முறையிடுகிறது என்ன, ஏன் முறையிடுற, உன் கையில் இருக்கிற கோலை என்ன பண்ண கடலுக்கு நேராக நீட்டு. ஸ்தோத்திரம். ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாக நடந்து போவார்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்ட ஒரு வசனம், அதை வாசிங்க. கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரைகள் நடந்து போவார்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். நடந்து போவாங்க. அதில் சொல்லப்படுகிறது பாருங்க, அந்த 17வது வசனத்தில், எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எகிப்தியர்கள் அறிந்து கொள்ளும்படியாக தான் கர்த்தர் இந்த காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க, அனுமதித்திருக்கிறார். புரியுதா நமக்கு? கடலை இந்த பக்கம் பார்வோன். ஆனால் எகிப்தின் ஜனங்கள் ஆண்டவரை அறியாதவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், அவர்கள் விக்கிரகங்களை வைத்து வழிபடுகிறவர்கள். அப்படிப்பட்டதான எகிப்தியர் கர்த்தர் யார் என்கிறதையும், அவர் ஜீவனுள்ளவர் என்கிறதையும், அவர் விடுவிக்கிறவர் என்கிறதையும், அவர் சர்வ வல்லமையுடைய தேவன் என்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அவர்கள் மத்தியில் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் இத்தனை பெரியதான காரியத்தை செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசே என்ன சொன்னா தெரியுமா, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். யுத்த வீரர் வராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்த வீரர்கள் கிடையாது. அவங்களுக்கு சண்டைலாம் என்ன பண்ண தெரியாது. அவங்களுடைய வேலை ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டதான மனுஷர்களுக்கு கட்டட வேலையை கொடுத்தாங்க. கட்டடம் கட்ட வச்சாங்க, செங்கல் அறுக்க சொன்னாங்க, சூளைகள் போட சொன்னாங்க. என்னென்ன கடின வேலைகள் உண்டோ அத்தனையும் இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து செய்ய வைத்தார்கள். இந்த வேலைக்கு தான் தெரியும் அவங்களுக்கு. அவங்கள கொண்டு போய் சண்டை போட சொன்னால் என்ன தெரியாது. வந்து கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய சேனை, பார்வோனின் சேனை. இந்த சேனையை அவர்கள் துரத்தி அடிக்கிறதுக்கு ஆண்டு சொன்னால், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்க, சும்மா நில்லுங்க. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் சும்மா நில்லுங்க. ஆனால் என்ன செய்ய தெரியுமா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சும்மா நின்று கொண்டிருக்கணும். கர்த்தர் நம்மளை யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவர்கள் யுத்த புருஷர்கள் அல்ல யுத்தம் பண்ணுவதற்கு, ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணார். எப்படி யுத்தம் பண்ணார்? செங்கடல் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் நடந்து போயிட்டாங்க. வெட்டாந்தரையில் நடந்து போகிறது போல ஒரு உலர்ந்த தரையில் நடக்கிறாங்க. கோலை நீட்டினோன்னு செங்கடல் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் சொல்லுங்களேன். ரெண்டாக பிளந்து போச்சு. நடுவில் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் போய்கொண்டிருந்தார்கள். அத்தனை ஜனமும் போயிருக்கணும்ல, எல்லாம் அவசர அவசரமாக போயிருப்பாங்க. எல்லாம் பயந்து போய் நான் 2 பக்கம் மதில் போல் நின்றது. ஒருவேளை மூடிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் எல்லாம் குடுகுடுன்னு சீக்கிரம் போனாங்க. ஆனால் நம் தேவனாய் கர்த்தர் அப்படி செய்கிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மேலே ஏறினாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கடலுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த வெட்டாந்தரைக்குள்ள அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவர் கூட என்ன பண்ணலை, அந்த தண்ணியில் மாட்டலை. எல்லாரும் மேலே ஏறின பிறகு அந்த கடல் அப்படியே மூடி போட்டது. அங்கே அதில் வந்ததான பார்வோனின் சேனை, ரதங்கள், குதிரைகள் எல்லாம் என்ன பண்ணுது, தண்ணீரில் அந்த கடலுக்குள்ளாய் மூழ்கி போனது என்று சொல்லிப்பாங்க. இதுதான் கர்த்தர் யுத்தம் சொன்ன. ஆண்டவர் நின்று சண்டை வாழெல்லாம் எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டுட்டுங்க. இதுதான் கர்த்தர் பண்ணுகிறதான யுத்தம். நிறைய யுத்தங்கள் சொல்லப்படுகிறது வேதத்தில். ஆண்டவர் என்ன பண்ணார், நிறைய யுத்தங்கள் ஆண்டவர் எப்படிலாம் யுத்தம் செய்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். யுத்தம் யாருடைய தெரியுமா? கர்த்தருடையது. ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, அது தேவனுடையது. ஸ்தோத்திரம். ஆனபடினால தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் செய்வார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் போகிறாங்க. போன பிறகு அவங்க எதுக்காக எகிப்திலிருந்து புறப்பட்டு போனாங்க?
கானான் தேசத்துக்குள்ளார கொண்டு போவேன். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்தை குறித்த சிறப்பு அதுதான். அதை போய் நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் புறப்பட்டு வந்தாங்க. சில நாட்களிலே கடந்து போக வேண்டியதான அந்த பிரயாணம் 40 ஆண்டுகள் நீடித்தது. அது சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, அவர்களுடைய முறுமுறுப்பு, இன்னும் பலவிதமான காரியங்கள், அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பல காரியங்களின் நிமித்தமாக 40 ஆண்டுகள் இந்த நாட்கள் என்ன பண்ணிடுச்சு? 40 வருஷம் பிரயாணப்பட்டிருக்காங்க பாருங்க. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை போய் சேர்றதுக்கு 40 வருஷம், 40 வயசு ஆன பிறகு தான் என்ன பண்ணியிருக்கோம்? அந்த குழந்தை போய் கானான் தேசத்தை போய் சேர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட 40 வருஷம் வனாந்தரத்தில் தான் சுற்றி திரிந்து அலைந்தார்கள். ஆனால் அந்த அவர்களுடைய லக்கு என்னது? எங்கே போய் சேரணும்? கானான் தேசத்திற்குள் போகணும். இந்த நாள் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கானான் தேசத்துக்குள்ள பரம கானான் ஆகிய அந்த பரலோகத்துக்கு போகணும். நித்திய ஜீவன் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்முடைய என்னது? லட்சியம். அப்படி தானே? ஒருவேளை சில காரியங்கள், சில இடையூறுகள், சில பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருகிற பொழுது இது என்ன பண்ணலாம்? இது கற்றுக்கொள்வதற்கென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து ஏதோ ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைத்து அவைகளிலே பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். கற்றுக்கொண்டேன் இல்லை, கற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறேன். அப்போ என்னைக்கெல்லாம் உபத்திரம் வருதோ அந்த உபத்திரம் ஏன் வந்ததுன்னு தெரிந்து கொண்டு உங்களுடைய பிரமாணங்களை நான் என்ன பண்ணுறேன்? கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடினால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பரம ராஜ்யத்துக்கு போகும்படியாகத்தான் ஓடணும். நம்முடைய ஓட்டம் என்ன பண்ணிடக்கூடாது? ஒரு விருதாவான ஓட்டமாக இருந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாக இருந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். சிலம்பம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? சிலம்பம் தெரியுமா? சிலம்பம் இருக்குல்ல, பெரிய குச்சி ஒன்று வச்சுட்டு சிலம்பம் ஆடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை, இப்போ நிறைய பேர் மறந்துருப்பாங்க. ஸ்தோத்திரம். இப்போ ஸ்கூல்லலாம் கூட சொல்லித்தராங்க. அதெல்லாம் கராத்தே, சிலம்பம் அதெல்லாம் சொல்லித்தராங்க. சிலம்பம் என்கிறது 2 பேர் எதிரெதிர நின்று ஆடினா தான் அது பேர் என்னது? சிலம்பம் பண்ண முடியும். ஆகாயத்து கூட போய் சிலம்பம் பண்ண முடியுமா யாராச்சும்? அந்த சிலம்பம் பண்ணுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அதான் வசனம் சொல்லுகிறது, ஆகாயத்தில் என்ன பண்ணுறது இல்லை, சிலம்பம் பண்ணுறவங்களாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இருந்து விடக்கூடாது. நம்முடைய ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறதான இந்த ஓட்டம் எப்படி இருக்கணும்? ஒரு பிரயோஜனமுள்ள ஓட்டமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம் சரியான பாதையில் ஓடுகிறோமா என்கிறதையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்தில் ஓடுகிறோமா என்கிறதையும் நாம் கவனித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் போகிறாங்க. இப்போ இந்த கானான் தேசத்திற்குள்ளே போகும்படி போன பொழுது என்ன பண்ணுறாரு? மோசே என்ன பண்ணுறாரு? போய் அந்த தேசத்தை என்ன பார்த்து சுற்றி பார்த்து விட்டு வாருங்கள். எத்தனை பேர் போனாங்க? 12 பேர் போனாங்க உள்ளுக்கு. ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்தும் ஒவ்வொருத்தர் போனாங்க. 12 பேர் போனாங்க. அதில் 2 பேர் நல்ல செய்தி சொன்னாங்க. அங்கே இருக்கிறதான பழங்களை சுமக்க கூடாமல் 2 பேர் சேர்ந்து ஒரு கொலையை, திராட்சை கொலையை தோள்களில் வைத்து சுமந்து கொண்டு வந்தாங்களே. பெரிய இமேஜின் பண்ணி எவ்வளோ பெருசு இருக்கும்ல. ஒரு திராட்சை கொலையை ஒரு ஆளை தூக்க முடியல. இப்போ ஒரு 5 கிலோ வாங்கினா கூட ஒரு மனுஷன் சாதாரணமாக தூக்கிட்டு வந்துடலாம்ல. ஆனால் 1 கிலோ, அது அவ்வளோ பெரிய திராட்சை கொலைகளை தூக்க முடியாமல் பழங்களை ஒரு சுமந்து கொண்டு 2 பேர் சேர்ந்து ஒரு கட்டையை வச்சு சுமந்து கொண்டு வந்தார்களாம். மற்ற 10 பேர் வந்தாங்கல்ல, 12 பேர் போனதில்ல, 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? ஐயோ, அது என்ன ஊராங்க, அங்கே இருக்க ஜனங்களாம் ராட்சசங்களாக இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் நெடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய பட்டணங்களெல்லாம் பெரிய பெரிய பட்டணமாக இருக்குது, சுவரெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மதிலாக இருக்குது, ஐயோ அவர்கள் பெரிய பலசாலிகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக நம்மளாம் சின்ன வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம். எப்படி இருக்குது இந்த ஊருக்குள்ளே போவாங்களா? ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி கொதிச்சு போயிருக்கிறாங்க. எப்படி வர்றது? வனாந்தட்டு 40 வருஷம் கடந்து வந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் பல பல காரியங்களுக்குள் நடந்து வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு செய்தி சொன்னால், ஐயோ அங்கே இருக்க மனுஷன்லாம் பெருசாக இருக்கணுன்னே மனசு என்ன ஆகிடும்? ஐயோ பெரிய பெரிய ஆட்கள் போல இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல பலசாலிகள் இல்லை. அந்த குழந்தைங்களை பெற்றெடுக்கும் போது என்ன சொன்னாங்க? இஸ்ரவேல் பெண்கள்லாம் எப்படி இருக்காங்க? எபிரேய ஸ்திரீகள் எல்லாம் பலசாலிகளாக இருக்காங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க குழந்தைய பெற்றெடுத்துடுறாங்க. பலசாலிகள் தான். ஆனால் அந்த பலசாலிகளையும் என்ன பண்ணுறது பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட காரியங்கள், துர்ச்செய்திகள் பயப்படுத்தி விடுகிறது. அப்போ அந்த ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. ஐயோ நாங்கள் எங்கே போவோம்? எகிப்தையும் விட்டுட்டோம், வனாந்தரத்தில் சுற்றி திரு, இப்போ நாங்கள் எங்களுக்குன்னு எந்த இடம் இருக்குது? எங்களுக்கு இடம் இல்லையே. யார் சொல்கிறா? இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்பொழுது தான் சொல்கிறாங்க, அப்போ பாருங்க இவ்வளோ பெரிய மனுஷங்க இருக்காங்க, அவங்களாம் ராட்சதர்கள் போல இருக்காங்க. எவ்வளோ சாதாரணமாக சொல்லிவிட்டாங்க. அவங்களுக்கு முன்பாக நம்மளாம் எப்படி இருக்கணுமா? வெட்டுக்கிளிகளை போல இருக்கணும். வெட்டுக்கிளி எப்படி இருக்கும்? இவ்வளோண்டா இருக்கும், கண்ணு கூட தெரியாது, எங்கேயாச்சும் மறைஞ்சியே கிடக்கும். அப்படி
நம்மெல்லாம் அப்படி இருக்கிறோங்க அப்படின்னு சொன்ன பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயமெல்லாம் கலங்கி போனது, பயந்து போனார்கள், கரைந்து போனது. அப்பொழுது தான் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் எப்படி போகிறது, நாங்கள் எங்கே போவோம், இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வரேன்னு சொன்னீங்களே அந்த தேசம் எங்களுக்கு கிடைக்காது போல இருக்காங்க, பல தரப்பட்ட ஜாதியினர் இருக்கிறார்கள், நாங்கள் எப்படி அங்கே குடியிருப்பது? அப்பொழுது தான் மோசே சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிங்க. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாம் செய்து போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள். சரிம்மா, வாசிக்கலாம், நேரம் இல்லாததுனால நான் சொல்கிறேன். நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டு வந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், மோசே, இதெல்லாம் மோசே சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படி அவருடைய சமூகம் முன் சென்றது, மேகஸ்தம்பம், பகலெல்லாம் மேகஸ்தம்பம், வெயிலே அடிக்கக்கூடாது, மேகஸ்தம்பம், நைட்லலாம் இருட்டில் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது, எந்த பயம் வந்துடக்கூடாது, எந்த தொந்தரவு இருந்துடக்கூடாது, எந்த காட்டு மிருகங்கள்னால பாதிப்பு இருந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணார், அக்கினி ஸ்தம்பம். பாருங்கள், எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகம் அவங்களுக்கு முன்பாக போய்கொண்டே இருந்தது. பகலில் மண்ணா கிடைத்தது, காடை கிடைத்தது, குடிக்க தண்ணீர் கிடைத்தது, மதுரமான தண்ணீர் கிடைத்தது, கசப்பான தண்ணீரும் மதுரமாய் மாற்றப்பட்டது. மலையை பார்த்து பேசின பொழுது தண்ணீர் புறப்பட்டது, மலையை பார்த்து அடித்த பொழுது தண்ணீர் புறப்பட்டது. எவ்வளவு நடக்கக்கூடாத, செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செய்கிறார். இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமான காரியம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல ஆண்டவர் என்ன பண்ணாரு, உங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தாரு. அவர்கள் வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். பாருங்க, நம்ம எங்கே பாளையம் இறங்கணும், நம்ம எங்கே தங்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாராம். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன, இந்த இடத்துல பாளையத்தை போடு. உடனே பாளையம் என்றால் ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய கூடாரங்களை போட்டு அங்கே இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, படுத்து ஓய்வெடுப்பாங்க. எந்த வழியாக போகணும், இந்த வனாந்திர வழியாக போ, இந்த மலை வழியாக போ, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வழியையும் ஒவ்வொரு ஊரையும் ஆண்டவர் காண்பித்து கொண்டே இருப்பார். அந்த வழிகளில் எல்லாம் நாம் போகவும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணாங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு காட்டவும் இரவிலே அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. ஒரு வேலை செய்யலை. 40 வருஷம் யாராச்சும் போய் உழைச்சாங்களா? யாராயும் போய் மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் வெட்டி உழைச்சி பயிர்கள் விளைவித்தாங்களா? ஒருத்தரும் ஒன்றுமே செய்யலை. காலையில் வீட்டில் அப்படியே ரூமை திறந்து அப்படியே அவங்க கூடாரத்தை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா அப்படி மண்ணை அப்படியே கொட்டி கிடக்கும். அப்படிலாம் நினச்சி பார்த்து நல்லா இருக்கும். நம்ம கூட இல்லை, இப்போ கூட வீட்டில் சமைக்காமல் ஆர்டர் பண்ணிட்டா என்ன ஆயிடுது, டக்குன்னு வீட்டுக்கு என்ன பண்ணுது, சாப்பாடு வந்துடுது. நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக சமைக்காமே இருந்தா. அப்படி தானே, அப்படி தானே சொல்லுங்கள். யாருமே சாப்பிட்றது இல்லை இப்போ ஆர்டர்லாம் பண்ணி. நாங்களாம் சாப்பிட்றது இல்லைப்பா. ஆனால் நான் கேட்குறேன், இப்படி என்ன இப்போ நடக்கிற சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு ஆர்டர் தான், ஃபோன் எடுத்து ஒரு ஆர்டர் பண்ணால் உடனே வீட்டுக்கு என்ன பண்ணுது, என்ன சாப்பாடு வந்துடுது. அப்படி தானே எல்லாம் சொல்லுங்களேன், எல்லாம் வந்துடுது. ஸ்தோத்திரம், எல்லா சாப்பாடும் வந்துடுது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அழகாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துனாங்க. கூடாரத்தை அப்படி திறந்து வெளியில் வந்தால் என்ன கிடக்கும், மண்ணா கிடக்குது. எல்லோரும் பதில் சொல்லுங்கள், அப்போ தான் நமக்குள்ள அந்த வசனத்தை உள்வாங்கி கொள்ள முடியும். என் மண்ணா என்ன பண்ணுது, வெளியில் கொட்டி கிடக்குது. அது எப்படி இருக்குமா, கொத்தமல்லி அளவாயும் மிகவும் வெள்ளையாகவும் பனியை போல வெண்மையாகவும் தேனிட்ட பணியாரம் போல சுவையாகவும் இனிப்பாக. எவ்வளோ பாருங்கள், இன்ஸ்டன்ட் ஃபுட்டு நமக்கு அது உடனே கிடச்சி. எல்லாரும் அதை எடுத்து கொண்டு வந்து அதை இடிக்கிறவங்க இடித்து, சமைக்கிறவங்க சமைச்சு, இப்போ என்ன வேணாலும் சுட்டுக்கோங்க. அப்பங்களா சுட்டுலாம் சாப்பிடலாம், இல்லை வெறுமையாக சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். ஆனால் என்ன செய்ய வேண்டிய வேலை இல்லை, பயிர் பண்ண வேண்டிய வேலையோ இல்லை நம்ம உழைக்க வேண்டிய வேலையோ இல்லாமல் 40 வருஷம். மற்ற நேரங்களில் பார்த்தா கிழக்கிலேருந்து காற்றுகள்னால காடைகளை வரப்பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அள்ளி கொட்டினாங்க வனாந்தரத்தில். சாப்பிட்டு திருப்தியாகி மூக்கால தெவிட்டு போய் மூக்கால வர்ற வரைக்கும் என்ன பண்ணாங்களாம், சாப்பிட்டாங்க. சொல்லுங்களேன், ஆமேன். அப்படி சாப்பிட்டாங்களாம். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் எவ்வளோ அழகாக நடத்திருக்காங்கல்ல. குடிக்க தண்ணி வேணும்னு கேட்ட உடனே மலையை பார்த்து பேசணுன்னு என்ன பண்ணிச்சு, மலையை தண்ணி கொடு, வருமா? இமேஜின் பண்ணி பாருங்க, மலையை பார்த்து தண்ணி வருமா? இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு போர் போட்டு தண்ணி வர மாட்டேங்குது. மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்ன மலை என்ன பண்ண, மலையில் தண்ணி கொட்டுது. ஆண்டவர் சொன்ன அந்த மலையில் ஒரு அடி மலையை பார்த்து ஒரு அடி அடித்தோடனே என்ன பண்ணுது, புறப்பட்டு அப்படியே வருது பாருங்க.
தண்ணீர் என்ன பண்ணிச்சு, ஒரு இடத்துல மராவின் தண்ணீர் கசப்பான தண்ணி கிடச்சிச்சு. ஜனங்களுக்கு எப்படி இருக்கும், ஏற்கனவே கொதிச்சிட்டு இருக்காங்க, தண்ணியை குடிக்க போனால் என்ன எப்படி இருக்கு, கசப்பான தண்ணி. எப்படியா நாங்கள் குடிக்கிறது, நாங்கள் சாகிறதா? ஒன்று ஆண்டவர் சொன்னார், என்ன பண்ணார், அந்த தண்ணி என்ன பண்ணாங்க ஆண்டவர், மதுரமாய் மாற்றி விட்டாங்க. அந்த தண்ணி அப்படி மதுரமாக இருக்குது, குடிக்க குடிக்க அவ்வளோ ஒரு ருசியான தண்ணீர். இப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தி வந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை. அதை தான் மோசே சொல்கிறார், இப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த பொழுது அதெல்லாம் ஏன் இப்பொழுது விசுவாசியாமல் இருக்கிறீர்கள்? இந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் விடுவேன்னு சொல்லியிருக்கிறார்கள, அப்போ நம்ம கொண்டு போய் விடுவாரா இல்லையா? விடுவார். அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் விசுவாசியாமல் போனீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்குள் என்ன பண்ணணும் தெரியுமா, விசுவாசம் குறைந்து போய் விடுகிறது. மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்கிற வார்த்தை நம்முடைய நினைவில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். விசுவாசம் நமக்குள் இருக்கணும். நம்ம விசுவாசம் எந்த அளவு இருக்கிறது? ஸ்தோத்திரம். அந்த சீஷர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரயாணப்பட்டு போயிட்டு இருந்தார். மார்க் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் சொல்லப்படுகிற, பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுது, ஒரு பெரிய காற்று, படகு அமிழ்ந்து போகத்தக்கதான ஒரு பெரிய காற்று உண்டாயிடுச்சு. அலையெல்லாம் பொங்கி எழுகிறது. சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, பயந்து போனார்கள். ஆனால் அந்த படகுல யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி கொண்டிருந்தார்? எல்லாரும் சொல்லுங்களேன், யாருக்கு தூக்கம் இல்லையே? ஆண்டவராக இயேசு என்ன பண்ணி கொண்டிருந்தாராம்? நித்திரையா இருந்தார். தலையனை வச்சு ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்காரு. படகு என்ன பண்ணுது, ஆடுது, கவிழ்ந்து போய்விடுமோ என்கிறதான பயம் இந்த சீஷர்களை பற்றி கொண்டது. அப்பொழுது என்ன பண்ணுறாங்க, அவரை போய் எழுப்புறாங்க. ஐயரே என்ன பண்ணுங்க, என்ன சொன்னாரு? ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, தூங்கிட்டு இருக்காரு. நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம், டக்குன்னு எந்திரிச்சு ஏதாச்சும் ஒன்று செய்கிறதில்ல, நீங்கள் வாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படி தான் மார்த்தாள் மரியாளும் சொல்லும்போது சொன்னாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஆண்டவரே, மரியாள் உங்கள் பாதத்தில் உட்காந்துட்ருக்கா, நான் அநேக எவ்வளோ வேலையை செஞ்சுட்ருக்கேன், உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவருக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. அவர் நம்மளே கவலைப்படாதுன்னு சொல்கிற ஆண்டவர் அவர் கவலைப்படுவாரா? அவர் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தார். ஆனால் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு படகிலிருந்து எழுந்து தான் எழுப்பிட்டாங்களே, அப்போ எழுந்து தானே ஆகணும். எழுப்பிட்டாங்க. எழுந்தோன்னு அவர் என்ன சொன்னார், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு. ஒரு வார்த்தை சொன்ன உடனே இறைந்து வந்த காற்றும் கடலும் அப்படியே என்ன பண்ணதாம், அடங்கி போனது. பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சீஷர்கள் என்ன பண்ணாங்களாம், ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது மார்க் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சீஷர்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? அந்த வசனத்தை வாசிங்கம்மா. ஆமென். பாருங்க, அப்ப பயம் நமக்குள்ள வருகிற பொழுது நமக்குள்ள இருக்க விசுவாசம் என்ன பண்ணிடக்கூடாது, கலைந்து போய்விடக்கூடாது. நமக்குள் விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் பயத்தை என்ன பண்ண முடியும், விரட்டி அடிக்க முடியும். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் ஆண்டவர் சொன்னார். ஆனால் நமக்குள் இருக்க விசுவாசம் என்ன பண்ண வேண்டுமாம், அது பெருக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? எவ்வளோ காரியத்தை கண்டிங்களே, 5 அப்பத்தை 2 மீனை எவ்வளோ பேருக்கு கொடுத்து அதை பார்த்தீங்களே, ஸ்தோத்திரம். எவ்வளோ நன்மைகள் அற்புதங்களை செய்தேனே, இந்த காரியத்தையும் செய்வேன் என்று ஏன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள எத்தனையோ போராட்டங்கள் இருக்கும். நம்ம இனி வர்ற காரியத்தை குறித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டிராமல் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் வைத்துவிட்டு நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ண வேண்டுமாம், பெருகச் செய்ய வேண்டும். விசுவாசத்தில் வளருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் புருஷராயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசம் தான் பெருக வேண்டும். இன்னைக்குள்ள வசனத்தில் பார்க்கிறோம், நமக்குள் விசுவாசம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் என்று சொல்ல நினைக்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் உண்டோ என்று என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்க. நமக்கு விசுவாசம் இருக்கான்னு நம்மளை என்ன பண்ணுங்க, இன்னைக்கு சோதித்து பார்க்கணும். எனக்குள்ள எவ்வளோ ஆண்டவரை விசுவாசம் இருக்கு, நான் விசுவாசம் உடையவங்களா இருக்கிறேனா என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்களில் கூட பாருங்க, தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் கர்த்தரை தேடினேன். சங்கீதம் 34:4 சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடணும், என்ன ஆகிடும், பயம்லாம் ஓடி போயிடும். சொல்லுங்களேன் எல்லாரும், கர்த்தரை தேடினால் என்ன உண்டாகும், பயமெல்லாம் ஓடி போய்விடும். அல்லேலூயா. சங்கீதம் 56:3 சொல்லப்படுகிறது,
நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயப்படுற நாளில் என்ன பண்ணணும்? கவலைப்பட வேண்டியதில்லை. பயம் வருதா, கலக்கம் வருதா, பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும் சொன்ன அந்த அன்பின் தேவனை நம்ம என்ன பண்ணணும்? நம்புகிறவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்கம்மா. சங்கீதம் மன்னிக்கவும், யோவான் 14ஆம் அதிகாரம் 14:27 வசனம். ஆமேன், அல்லேலூயா. சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன். உங்கள் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அதிலே முதல் வசனம் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் நாளில் நம்ம கூட என்ன சொல்கிறா தெரியுமா? விசுவாசமாக இருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? சமாதானத்தை கொடுக்குறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஆனப்படினால் இந்த நாள் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறபடினாலே நம் விசுவாசத்தில் பலப்படுவோம். சமாதானத்தின் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் உற்சாகமாக எழுந்து நின்று பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சீக்கிரமா. ஆமேன், எல்லாரும் எழுந்து நின்று ஆமேன், பிரைஸ் தி லார்ட். நல்லா வலது கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் பேர் இன்னும் எந்திரிக்கல. ஆமேன். பேக்கிங்லாம் அப்புறம் பண்ணலாம். பேக்கிங் வேகமாக நடக்கும். உடனே பைபிள்லாம் உள்ளே வச்சு பேனா வச்சு அதை வைக்கலைன்னா ஆமேன், சில நாத்துமாவேன்னு சொல்கிறக்குள்ளே அண்ணாநகர் போயிடுறாங்க. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவ்வளோ வேகமாக பேக்கிங். ஆமேன். எல்லாம் எழுந்திருச்சாச்சா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வசனம் கேட்கறது எதுக்கு தான்? விசுவாசம் வளர்வதற்காக தான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வளர்றதுக்கு தான் வசனம் கேட்குறோம். ஆமேன் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் நம்ம வசனத்தை சரியாக கேட்கலன்னா ஆமீன், விதை விதைக்கிறனுடைய அனுபவத்தில் இருந்தது போல சில விதைகள் ஆமீன் என்ன பண்ணோம்? பறவைகள் கொத்திட்டு போகும். சில விதைகள் முள்ளில் விழுந்துடும், சில பாறையில் விழுகும். ஆமீன். நல்லா உட்காந்து நல்லா கவனித்து கேட்கறனுடைய ஆமீன் வாழ்க்கையில் தான் இந்த வசனங்கள் 30, 60, 100 பலன் தரும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பாடுவோம். ஒரு பாடலை பாடி காணிக்கை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். Glory, 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 glory. Hallelujah, amen. Hallelujah, praise the Lord. Amen. Hallelujah. உள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பீடிப்பார். உள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பீடிப்பார். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே, அஞ்சாதே என் மகளே. பயப்படாத. ஆமென். அஞ்சாதே என் மகனே. ஹல்லேலூயா. நீ அஞ்சாதே என் மகளே. பாடுவோம். ஹல்லேலூயா. கோடி பீடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமென். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. பயப்பட வேண்டாம். ஆமென். 1000 தான் துன்பம் வந்தால் எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அணுகாது, அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு. வசனம் இருக்கு. ஆவியின் பட்டயம் உண்டு. ஹல்லேலூயா. பிசாசை வென்றிடுவோம். சொல்லுவோமா? ஆவியின் பட்டயம் உண்டு. கையில வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வென்றிடுவோம், வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீர
குடும்பம் முழுவதும் வீரநடை வெற்றி கொடி வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். சொல்லுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். Glory. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகவே ஜெயம் எங்களுக்கு தான். ஹல்லேலூயா. அல்லேலூயா. சுவாசிப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் ஆராதனை வேளைக்காக துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டோம். நல்ல விசுவாசமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். விசுவாசத்தில் நாங்கள் வளர்ந்து பலனடைந்து புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பந்தியில் நாங்கள் பங்கெடுத்து புதிய ஆசீர்வாதங்களோடு புது வெள்ளத்தோடு ஆமேன் புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உழைத்து நேசித்து முதடியார்கள் கொடுத்த அன்பின் காணிக்கையில் அங்கீகரித்து ஆசீர்வைத்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பீராக. காணிக்கைகள் தசமபாகங்கள் ஊழியத்திற்காக கொடுக்கப்படுகிறதான ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸ் எல்லாவற்றுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், உழைக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்படி ஜெபத்தோடு உட்கார்வோம். இல்லையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீலாவி நின்று பாடுவோம். இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்றவில்லையாக இந்தனரே. கல்வாரி பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாடல் பாடப்படும் பொழுது கர்த்தருடைய பந்தியில் நீங்க பங்கெடுங்க. மாறியின் கருணையிலே காயங்களில் காணுதே. கஷ்டங்கள் சகித்தாரே. இல்லையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்றவில்லையாக இந்தனரே. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக இந்தனரே. வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவன்பு இணையாகுமோ. அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. அன்னையினும் அன்பு பாடுவோமா? ஈந்தாரே. எல்லாம் பாடுங்க. இல்லையேற பெற்ற திரு ரத்தமே அவர் நின்று பாயுதே. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக இந்தனரே. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக இந்தனரே. தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையவும் அன்பதையே
செய்வே. தந்தையும் அன்பதையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இருந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் சிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. மனுஷனை நீ நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில்லவன் மாத்திரம் மன்னவாவும் தயவே. மண்ணில்லவன் மாத்திரம் மன்னவாவும் தயவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று. ஆமென். விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. மாற்ற விலையாக இருந்தனரே. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு அருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு அருண பாடுவோம் சகித்தாரே. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் மாற்ற நிலையாக இருந்தனரே. வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ ஈவன்பு இணையாகுமோ. அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை
மாற்ற நிலையாக இருந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் சிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகன் போல் வாழ்வழிக்கவே. தொங்குகிறார் பாதகன் மங்கா வாழ்வழிக்கவே. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமே. ஏற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. ஏற பெற்றோனாய் உன்னை மாற்ற இந்தனரே. விலையேற பெற்றோனாய் ஆமென் நிலையாக இந்தனரே. கல்வாரியின் காயங்களில் காணுதே கர்த்தரேசு அருணகாய் கஷ்டங்கள் சகித்தாரே. பாடுவோம். கர்த்தரேசு கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற விலையேற பெற்ற ஹல்லேலூயா ஆமென். கல்வாரி பாடல் பாடும் பொழுது நல்லா கண்ணை மூடி பாடலை நல்லா அப்படியே தியானித்து பாடணும். ஆமென். பாட்டு பாடும் பொழுது வேற வேலையெல்லாம் செய்யாம ஏற்கனவே சொன்ன பேக்கிங் ஆமென் பிரைஸ் தி லார்ட் மற்ற டிஸ்கஷன் எல்லாம் இல்லாம விழாவிலிருந்து பாயுதேன் பாடும் பொழுது அங்கே பேசிக்கிட்டு இருந்தா இங்கே கல்வாரி எங்கே தியானிக்கிறது இல்லையா? பிரைஸ் தி லார்ட். கல்வாரியை தியானித்து எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை உயர்த்தி பல்லவியை பாடுவோமா? ஏற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று ஏற பெற்றோனாய் மாற்ற நிலையாக நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஆராதனைக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடினால் எல்லாரும் சோதரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். பாஸ்டரம்மா இறுதி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். Amen. Praise the Lord. Hallelujah. Glory. Thank you, Jesus. Amen. Amen. Hallelujah. Praise the Lord. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திர கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியப்பா. நல்ல அருமையான நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தீங்களே ஐயா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாமத்தை பிரஸ்தாப பண்ணுகிற இடங்களிலெல்லாம் நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கிற தேவனையா, இந்த நாளில் கூட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிற தமிழை பிள்ளைகளையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவினாலே ஆசீர்வதித்து நீங்கள் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளின் ஆராதனை முழுமையிலும் ஆண்டவரே உங்கள் மகிமை விளங்கினபடினாலும் ஆசீர்வாதமாய் கர்த்தாவை நீங்கள் நடத்தி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. பாடல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காய் நன்றி.
நல்ல வார்த்தைகள் எங்களுக்காக நீங்கள் கட்டளிட்டீங்க, அதற்காக நன்றி அப்பா. கேட்ட வார்த்தைகளின்படியாய் கர்த்தாவே நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே இன்னும் எங்களுடைய விசுவாச பாதையில் சரியாக ஓடவும் தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கக்கூடிய கிருபையும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கட்டளிட்டு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். இதனால் நம்முடைய சமுத்திரம் படைத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவினால் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகள் நிறைவாகும்படி, தேவைகள் சந்திக்கும்படியாக, எதிர்பார்த்திருக்கிறதான எதிர்பார்ப்புகள் ஆண்டவரை நிறைவாக்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உடைய சமூகத்தில் வந்த தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தாவே இதை போல ஆண்டவரே நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ள, இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே வர தடைப்பட்டவர்களுக்காய் நாங்கள் அதிக பாரப்படுகிறோம் ஐயா. ஆண்டவரே யாரெல்லாம் வர முடியாமல் தடைப்பட்டிருக்காங்களோ உங்கள் தடைகளெல்லாம் உடைத்து போடணும். பலவீனங்களோடு இருக்கிறவங்க கர்த்தாவே நம்முடைய ஆராதனைக்கு வர முடியாமல் யாரெல்லாம் கர்த்தாவை கஷ்டப்படுறாங்களோ அவங்களோட நிலைமைகளாக நீங்கள் மாற்றி போடணும். ஆண்டவரை கர்த்தாவை நல்ல விடுதலை சுகத்தை கொடுக்கணும். விடுதலையாய் வந்து உண்மை ஆராதிக்க முடியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரிடத்திற்கு கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளினுடைய கர்த்தாவை காணிக்கைகளையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். காணிக்கைகளிலும் ஆசீர்வதித்து அளவில்லா ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் பூரணமாய் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுபோல கர்த்தாவை காலை ஆராதனையில் ஆசீர்வாதத்தை விளங்க செய்தது போல மாலை ஆராதனையில் உடைய மகிமையை நீங்கள் விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்திற்கே மகிமையை ஆண்டவரை கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தினாலே நாங்கள் மறுபடியும் ஆண்டவரே எங்களை சபையாரை யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகலவற்றை பாதத்தில் வைக்கிறோம். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபவீட்டினுடைய உட்புறம் நல்ல அழகா நம்ம எல்லாம் சரி செய்து, வெளிப்புறம் கொஞ்சம் சரி செய்ய முடியாமல் இருக்கிறது. அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் தேவைகளை சந்திப்பாராக. அவர் செய்த சகல உபகாரங்களையும் பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். God bless you and God be with you. ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். பக்கத்தில் நல்ல சந்தோஷமா கிரீட் பண்ணிட்டு ஆமென் நாம் கடந்து போகலாம். யாருக்கா ஜெபிக்கணும்னா முன்னால் வந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க.
God bless you and God be with you. Amen, amen, amen. Praise the Lord.